ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்னா ஒரு ப்ரோஸ் பீஸ். ஸோ இது வந்து ஒரு எஸ்ஸே, அட்வைஸ் டு யூத், ரிட்டன் பை மார்க் ட்வைன். ஸோ மார்க் ட்வைனோட ஃபுல் நேம் என்னன்னா சாமுவல் லாங்ஹார்ன் கிளமென்ஸ். ஸோ அவரோட பென் நேம் தான் வந்து மார்க் ட்வைன். அதுக்கப்புறம் வந்து இவர் எப்போ பார்ன் ஆகிருக்காருன்னா பார்ன் November 30, 1835 அண்ட் டைட் ஆன் April 1910. ஸோ இவர் வந்து ஒரு அமெரிக்கன் ரைட்டர் அண்ட் லெக்சரர். அதுக்கப்புறம் வந்து இவரை வந்து கிரேட்டஸ்ட் ஹியூமரிஸ்ட் அப்படின்னு சொல்லி இவரை வந்து ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் வில்லியம் ஃபாக்னர் வந்து இவரை வந்து என்னென்னு சொல்கிறாருன்னா த ஃபாதர் ஆஃப் அமெரிக்கன் லிட்ரேச்சர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இவரோட லிட்ரரி மூமெண்ட் பார்த்தோன்னா அமெரிக்கன் ரியலிசம் அப்போ இது இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் இவரோட நோட்டபிள் ஒர்க்ஸ்லாம் நமக்கு தெரியும். அட்வென்ச்சர்ஸ் ஆஃப் ஹக்கிள்பெரி ஃபின், த அட்வென்ச்சர்ஸ் ஆஃப் டாம் சாயர், ரஃபிங் இட் இன்னசென்ட் அப்ரோட். ஸோ மிச்சம்லாம் வந்து நான் பிடிஎஃப்ல அட்டாச் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நம்ம வந்து ப்ரோஸ்குள்ளே போகலாம். அட்வைஸ் டு யூத் அப்படின்ற பேர் நமக்கு தெரியுது. ஸோ இது வந்து ஒரு என்ன சொல்ல, ஒரு அட்வைஸ் அப்படின்னு. ஸோ இந்த எஸ்ஏல வந்து ட்வைன் வந்து எதை முக்கியமாக ஃபோக்கஸ் பண்ணுறான்னு பார்த்தோம்னா யங்ஸ்டர்ஸை வந்து எப்படி வந்து வழி நடத்துறது, ஸோ எப்படி வந்து அவங்களோட லைஃப்பை வந்து லீட் பண்ண வைக்கிறது அப்படின்றத வந்து அவர் வந்து ஃபோக்கஸ் பண்ணுறாரு. பட் ஆனால் வந்து இவர் வந்து எப்படி அதை சொல்கிறாரு அப்படின்றது தான் வந்து இதில் மேட்ரு. ஸோ இந்த அட்வைஸை வந்து நம்ம வந்து 6 ஸ்பெசிஃபிக் டாபிக்ஸாக பிரிக்க முடியும். எப்படின்னா வந்து செலக்டிவ் ஒபீடியன்ஸ் டுவர்ட்ஸ் பேரண்ட்ஸ். ஸோ பேரண்ட்ஸ் கிட்ட வந்து ஒபீடியன்ஸாக இருக்கிறது, ரெஸ்பெக்டிங் சுப்பீரியர்ஸ், ஸோ நம்மளோட உயர்ந்தவங்க கிட்ட வந்து ரெஸ்பெக்டாக இருக்கிறது, த விஸ்டம் ஆஃப் கோயிங் டு பெட் இயர்லி அண்ட் வேக்கிங் அப் இயர்லி. ஸோ சீக்கிரம் தூங்கி சீக்கிரம் எழுறது. அதுக்கப்புறம் வந்து ஃபயர் ஆர்ம் எட்டிக்விட். ஸோ இந்த மாதிரி வெப்பன்ஸை வந்து தவறான முறையில் வந்து நிறைய பேர் ஹேண்டில் பண்ணுறாங்க. ஸோ நிறையா யங்ஸ்டர்ஸ் வந்து வெப்பன்ஸை கையில் எடுக்கிறாங்க அதோட கான்சிக்வன்சஸ் தெரியாமல். அண்ட் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் குட் புக்ஸ். ஸோ புக்ஸ் வந்து எப்படி வந்து யங்ஸ்டர்ஸை லீட் பண்ணுது, ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து சொல்கிறாரு. அட்வைஸ் டு யங் யூத் வந்து ஸோ இது வந்து ஒரு ஸ்பீச் ரிட்டன் இன் 1882. ஸோ பட் ஆனால் நமக்கு வந்து அதை படிக்கிறப்ப தெரியும். ஸோ அவர் வந்து இது வந்து ஸ்பீச்சுக்காக எழுதினாரா இல்லைனா வந்து இது வந்து ஒரு பெரிய வந்து ஒரு லிட்ரரி ப்ரோஸ் ஒர்க்காக இருக்கணும் அப்படின்றதுக்காக எழுதினாரா அப்படின்ற ஒரு டவுட் வந்து நமக்கு வரும். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து இதை வந்து இவர் வந்து சொல்லியிருப்பார். ஸோ இதில் வந்து லிட்ரரி டிவைசஸ் எல்லாம் யூஸ் பண்ணியிருப்பார், சட்டையர் யூஸ் பண்ணியிருப்பார். லைக் வந்து ஃபேலசிஸ் ஆஃப் எல்டர்ஸ் கோயிங் அட்வைஸ் டு யங் ஜென்ரேஷன்ஸ். ஸோ இந்த மாதிரி வந்து எல்டர்ஸ் வந்து நிறைய தப்பு பண்ணுறாங்க அட்வைஸ் பண்ணி நம்மளோட யங் ஜென்ரேஷன்ஸை வந்து ரொம்பவும் என்ன சொல்ல அட்வைஸ் பண்ணியே கொள்கிறாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல வர்றாரு. பீப்புளை வந்து அவங்களோட ஓன் மைண்டை வந்து டெவலப் பண்ண சொல்கிறாரு அண்ட் வந்து கிரிட்டிக்கலாக திங்க் பண்ண சொல்கிறாரு. ஓகேவா? ஸோ த்ரூ அவுட் இந்த எஸ்ஸே வந்து அவர் என்ன சொல்லியிருப்பாருன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லி வந்து ஹியூமரும் இருக்கும், அதே டைம் வந்து விட்டும் இருக்கும். ஸோ ஹியூமராகவும் சொல்லியிருப்பார், அதே டைம் சட்டரிக்கலாகவும் இருக்கும், அதே டைம் வந்து அறிவுபூர்வமான ஒரு எஸ்ஸேவாகவும் இருக்கும். ஸோ இப்போ வந்து சம்மரிக்குள்ளே போகலாம். ஸோ இவர் வந்து எப்படி இந்த ஸ்பீச்சை பிகின் பண்ணுறாருன்னா ஸோ எப்படி சொல்கிறாருன்னா இவர் வந்து ஒரு அட்வைஸ் யங் ஜென்ரேஷனுக்கு வந்து அட்வைஸ் பண்ணுறதுக்காக இவர் வந்து இன்வைட் பண்ணப்படுறாரு. ஹி ஹாஸ் பீன் ஆஸ்க்டு டு கிவ் அ டாக் டு த யங்கர் ஜென்ரேஷன். ஸோ அது வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்கன்னா டிடாக்டிக்கானா மீன்ஸ் வந்து ஒரு அறிவுபூர்வமாக, ஸோ ஒரு விஷயம் ஒரு மாரல் லெசன் சொல்லி கொடுக்குற மாதிரியோ இல்லைனா வந்து குட் அட்வைஸாகவும் இருக்கிற மாதிரி இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ இவர் வந்து எப்படி ஸ்டார்ட் பண்ணுறாருன்னு பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு வந்து லிசன் டு தியர் பேரண்ட்ஸ் ஒன்லி வென் தே ஆர் ப்ரெசென்ட் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஸோ உங்கள் பேரண்ட்ஸ் இருக்கிறப்ப மட்டுமே லிசன் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாரு. அதே டைம் வந்து என்ன சொல்கிறாருன்னா ஸோ இப்போ வந்து பேரண்ட்ஸ் வந்து என்ன நினச்சிக்கிறாங்க, அவங்க தான் வந்து தங்களோட பிள்ளையை பற்றி நல்லா தெரியும் அப்படின்னு வந்து நினச்சிக்கிறாங்க. அது வந்து தப்புன்னு சொல்கிறாரு. ஸோ இந்த இடத்துல வந்து அவங்களுக்கு தான் தன்னோட குழந்தைய பற்றி நல்லா தெரியும் அப்படின்றத வந்து தவிர்த்துட்டா அந்த இடத்துல பிரச்சனையே இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. ஏன்னா அது வந்து உண்மை இல்லை. ஸோ ஒரு பேரண்ட்ஸுக்கு வந்து எல்லா டைமும் வந்து அவங்கள பற்றி கரெக்டாக தெரியும் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து பொய் அப்படின்ற மாதிரி வந்து இன்டெரக்டாக வந்து சொல்கிறாரு சட்டரிக்கலாக. அப்புறம் வந்து ரெஸ்பெக்ட் டு தி சுப்பீரியர்ஸ் இஃப் தே ஹேவ் எனி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ நம்மளோட சுப்பீரியர்ஸ் வந்து நம்ம வந்து ரெஸ்பெக்ட் கொடுத்தே ஆகணும். அண்ட் ஆல்சோ இவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா ஸோ இப்போ நம்ம யாராச்சும் ஒருத்தவங்க நம்மளை ஹார்மோ இல்லைன்னா நம்மளை வந்து அஃபன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா வந்து நம்ம வந்து வெயிட் பண்ணணும். ஸோ எப்படி வெயிட் பண்ணணும்னா நமக்கான சான்ஸ் கிடைக்கிறப்ப அவங்கள வந்து திருப்பி அடிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்ல வர்றாரு. ஸோ ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக போகாமல் நம்மளால் சான்ஸ் கிடைச்சப்ப அவங்கள திருப்பி அடிக்கணும். லைக் வந்து
அது வந்து ஒரு எப்படி இருக்கணும்னா என்ன சொல்ல, சண்டையாவோ இல்லைனா திருப்பி அடிக்கிறதாவோ அந்த மாதிரி சொல்லலை. ஸோ லைஃப்பில் ஒரு லீட் எடுத்து அவங்கள நம்ம வந்து ஜெயிச்சு காட்டணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஸோ அதே மாதிரி அந்த அஃபண்ட் வந்து ஒரு அன்இன்டென்டடாக இருந்தால் வந்து அதை வந்து கைவிட்டுறணும். ஸோ இப்போ ஏதோ ஒரு விஷயம் தெரியாமல் நடந்துருச்சு அப்படின்னா வந்து அதை வந்து பெருசாக எடுத்துக்கக்கூடாது. ஸோ அதை வந்து நம்ம விட்டுட்டு மூவ் ஆன் ஆகிட்டே இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அப்புறம் கோயிங் டு பெட் இயர்லி அண்ட் ரைசிங் இயர்லி இன் வாய்ஸ் அப்படின்றாங்க. ஸோ சீக்கிரம் போய் தூங்கி சீக்கிரம் எந்திரிக்கிறது அப்படின்றது வந்து ஒரு வயசான விஷயம். ஸோ இதில் வந்து இது வந்து முக்கியமான ஒரு மாரல் அப்படின்னும் சொல்ல வர்றாரு. அதுக்கப்புறம் இன்னொன்று என்ன சொல்கிறாருன்னா லையை பற்றி சொல்கிறாரு. லை அண்ட் லயரை பற்றி சொல்கிறாரு. பொய் அப்படின்றது வந்து ஒரு ஈஸியான விஷயம் கிடையாது. பொய் சொல்கிறது அப்படின்றது வந்து ஒரு ஆர்ட். ஸோ இது வந்து ஒரு கலை அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஸோ இப்போ வந்து ஒரு லை வந்து ஒரு சிங்கிளாகவும் அன்ஃபினிஷ்டாகவும் இருந்தால் அந்த லயர் வந்து கண்டிப்பாக வந்து மாட்டிப்பான். ஸோ லையிங் இஸ் a கிரேட் ஆர்ட் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ லை சொல்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாது. ஸோ அது வந்து ஏதாச்சும் சின்ன மிஸ்டேக் இருந்தாலும் லயர் வந்து மாட்டிப்பான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இதுக்கு வந்து லயர் வந்து எப்படி இருக்கணும்னா ரொம்ப பேஷன்ஸாக, பொறுமையாக, டிலிஜென்ஸ், ரொம்ப அறிவுபூர்வமாக, அதுக்கப்புறம் அட்டென்ஷன் டு டீட்டெயில் டு கிராஃப்ட் த பர்ஃபெக்ட் லை. ஸோ அவங்க வந்து அந்த பொய்யை வந்து பயங்கரமாக கிராஃப்ட் பண்ணி அப்படியே கொண்டு வரணும். அப்போ தான் வந்து அந்த லை வந்து பயங்கரமாக இருக்கும். ஸோ லை வந்து ஒரு முக்கியமான ஃபேக்டும் அப்படின்னு சொல்கிறாரு. அதே டைம் வந்து லை வந்து இம்மார்ட்டல் அப்படின்னும் சொல்ல வர்றாரு. இதுக்கு வந்து நான் எதோட கம்பேர் பண்ணுறாருன்னா அனஸ்தீசியாவை வந்து கம்பேர் பண்ணுறாரு. ஸோ அனஸ்தீசியா எதுக்கு யூஸ் பண்ணப்படுதுன்னா, ஸோ அந்த டைமுக்கு வந்து மரமரப்பை கொடுக்கும். அந்த டைமில் என்ன நடக்குது அப்படின்றதே தெரியாது அப்படின்றது வந்து சொல்ல வர்றாரு. ஸோ அதே டைம் வந்து இதில் எதை சொல்ல வர்றாருன்னா லை அப்படின்றது வந்து ஒரு சாதாரணமான விஷயம் தான், பட் உண்மை தான் வந்து எப்பயுமே வந்து நிலைத்து நிற்கும் அப்படின்ற மாதிரி சொல்ல வர்றாரு. இதுக்கப்புறம் என்ன சொல்கிறாருன்னா ஹேண்டிலிங் அம்யூனேஷன். ஸோ இந்த அம்யூனேஷனை பற்றி ஆல்ரெடி சொல்லியிருந்தாலும் வெப்பன்ஸ் ஹேண்டில் பண்ணுறதை அதை பற்றி வந்து சொல்கிறாரு. ஸோ இந்த வெப்பன் ஹேண்ட்லிங் சொல்கிறதுக்கு முன்னாடி அவர் என்ன சொல்கிறாருன்னா ஒரு சின்ன இன்சிடெண்ட்டை நரேட் பண்ணுறாரு. ஒரு 4 days முன்னாடி ஒரு வில்லேஜில் வந்து ஒரு ஃபார்மில் வந்து ஒரு யங்ஸ்டர் வந்து ஒரு கன் எடுத்து, ஒரு ரைஃபிள் எடுத்து தன்னோட கிராண்ட்மா மேலே வந்து நீட்டுறான், எய்ம் பண்ணுறான். ஸோ இந்த கிராண்ட்மா வந்து ஸ்க்ரீம் பண்ணுறாங்க. பார்த்தா வந்து செஸ்ட்லேயே புல்லட் இறங்கிடுது, அவங்க ப்ரெஸ்ட்லேயே. பட் ஆனால் வந்து அவன் என்ன நினச்சிட்டு இருக்கான், ஓகே இட் இஸ் அன்லோடட். ஸோ இது வந்து லோட் ஆகலை அப்படின்னு வந்து நினச்சி பண்ண ஒரு காரியம் வந்து இப்படி வந்து முடிஞ்சிருச்சு, ஆனால் ஒரு ட்ராஜிக்காக முடிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி வந்து சொல்ல வர்றாரு. ஸோ அம்யூனேஷன் அப்படின்றது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. ஸோ இந்த மாதிரி வெப்பன் ஹேண்ட்லிங் அப்படின்றதே வந்து ஒரு தவறானது. ஸோ வெப்பன் அப்படின்றது வந்து இந்த மனிதர்களால் உருவாக்கப்பட்ட ஒரு பயங்கரமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த வெப்பன்ஸ் எல்லாத்தையும், கன்ஸ், அந்த கிரானைட்ஸ், இது எல்லாத்தையும் தான் சொல்கிறாரு. அதுக்கப்புறம் இன்னொன்று என்ன சொல்கிறேன்னா ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பார்க்க சொல்கிறாரு. த பேட்டில் ஆஃப் வார்லூ அப்படின்னு ஒன்று இருக்குது, வாட்டர்லூ அப்படின்னு இருக்குது. ஸோ த பேட்டில் ஆஃப் வாட்டர்லூ அப்படின்னா என்னென்னா, ஸோ அது வந்து ஒரு வார், ஓகேவா, ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷன் அந்த டைமில் நடந்த ஒரு வார் தான். ஸோ அந்த வாரில் வந்து ஜஸ்ட் யோசிச்சு பாருங்கள் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஸோ அந்த சுச்சுவேஷனை யோசிச்சு பாருங்கள். ஸோ இந்த பேட்டில் ஆஃப் வார்லூவில் வந்து ஒரு ஆர்மி ஃபுல்லாக வந்து பாய்ஸாக இருக்காங்க வித் அன்லோடட் முஸ்கெட்ஸ்னால் ரைஃபிள். while the other army was composed of their female relations. ஸோ ஒரு சைடு ஃபுல்லாக வந்து மேலாக இருக்காங்க அன்லோடட் ரைஃபிள்ஸோட, இன்னொரு சைடு ஃபுல்லாக வந்து அவங்களோட ஃபீமேல் ரிலேஷன்ஸ் இருக்காங்க. ஸோ இந்த சுச்சுவேஷனை யோசிச்சு பாருங்கள். ஸோ அந்த சுச்சுவேஷனில் இருக்கிறப்ப எப்படி இருக்கும். ஸோ இது வந்து இந்த தாட் வந்து ஒரு படப்படப்பை கொடுக்குதா இல்லையா அப்படின்ற மாதிரி வந்து சொல்ல வர்றாரு. ஸோ வார் அப்படின்றது, இந்த கொலைன்றது, இந்த வெப்பன் ஹேண்ட்லிங், அம்யூனேஷன்றது வந்து ஒரு சாதாரணமான விஷயம் கிடையவே கிடையாது அப்படின்ற மாதிரி வந்து சொல்ல வர்றாரு. அண்ட் லாஸ்ட்டாக வந்து ஸ்பீக்கிங் ஆஃப் புக்ஸ். ஸோ புக்ஸை பற்றி பேசுகிறாரு. ஸோ புக்ஸ் எல்லாமே வந்து யங்ஸ்டர்ஸை வந்து செதுக்கும். ஸோ த குட் புக்ஸ் ஆர் ஃபார் த குட் யங் டு ரீட் அப்படின்னு சொல்கிறாரு. ஒன் மஸ்ட் கன்ஃபைன் தெம்செல்ஃப்ஸ் டு ரீடிங். ஸோ ரீடிங் மூலிமா நீங்கள் வந்து நிறையா தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு வந்து சொல்லி சில புக்ஸ் எல்லாம் சொல்கிறாரு. ராபர்ட்சன்ஸ் சர்மன்ஸ், பாக்ஸ்டரோட செயின்ஸ் ரெஸ்ட், அதுக்கப்புறம் இவரோட த இன்னசென்ஸ் அப்ராட் எக்ஸட்ரா. லாஸ்ட்டில் வந்து அவரோட ஸ்பீச்சை வந்து எப்படி முடிக்கிறாருன்னா, ஸோ நான் இந்த கொடுத்த இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே வந்து ஒரு ட்ரெஷராக இருக்கும் அப்படின்னு வந்து நான் நம்புகிறேன் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. ஸோ இது வந்து உங்களோட லைஃப் வந்து பில்ட் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய விஷயமா இருக்கும். ஸோ இது வந்து தாட்ஃபுல்லாகவும் மைண்ட்ஃபுல்லாகவும் இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் அப்படின்னு வந்து சொல்லி வந்து முடிக்கிறார். ஸோ ஆக்சுவலாக இது வந்து பார்த்தோன்னா வந்து ஒரு ஜுவினைலியன் சட்டையர்னே சொல்லப்படுறது.
ஸோ அந்த யங்ஸ்டர்ஸுக்குரிய ஒரு சட்டையர்னே சொல்லப்படுது. ஸோ இது வந்து எப்படின்னா வந்து ரெடிகுலாக இருந்தாலும் இந்த சோசியல் லேபிள்ஸை வந்து சட்டேரிக்கலாக வந்து அட்டாக் பண்ணுது. அதே மாதிரி வந்து மாக் பண்ணுற மாதிரியும் இருக்குது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து இதில் வந்து சொல்ல வர்றாரு. அவ்வளோதான்.